கொஞ்சம் வெளியிருங்கம்மா. ஐயா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. அந்த பொண்ணோட இதயத்துல ஏற்கனவே ஓட்டை இருந்திருக்கு, அதை கவனிக்காம விட்டுட்டீங்க. அதனால ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கிறதே சந்தேகம். ஒருவேளை ஆபரேஷன் செஞ்சா குழைக்க வழி இருக்கு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. குறிப்பா பேஷண்ட்டுக்கு தெரியவே கூடாது. சார், என்ன விஷயம்? உங்களுக்கு கீதாவை தெரியுமில்ல? தெரியும். அவங்க எங்க இருக்காங்க? அவங்கதான் நீங்க அனுப்புனாங்க. யாரு, கீதாவா? ஆமா, உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கா. நாளைக்கு பீச்ல காந்தி சிலை கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க கரெக்டா 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஏமினா, அவர்கிட்ட கரெக்டா டைம் சொல்லிட்டல. காந்தி ஸ்டாச்சு தானே சொன்னேன். கவலைப்படாத, கரெக்டா வந்துருவாரு. மீனா, கீழே இறங்கி நிக்கலாமா? பாடுறா, பின்னாடி பாடகி சங்கீதா. வா, போய் ஒரு கையெழுத்து வாங்கலாம். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தயவு செய்து வண்டி எடுங்க. உங்களால டிராபிக் எல்லாம் ஜாம் ஆகுது. பிளீஸ். வழிவிடு, வழிவிடு. காதல் ஒரு தெய்வீகம். காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்டுடக் கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவரை வர சொல்லிட்டு நான் பார்க்காம வந்துட்டேன். அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? கீதா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் அவரை பார்த்து காரணத்தை சொல்லிடுறேன். இப்ப அழுதுட்டே இருந்தா தொண்டை கட்டிட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் போக முடியாம போயிடும். பொறுமையா இரு.